அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கதேசத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கான பொதுத் தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை அந்த நாட்டினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய நசீருதீன் இன்று வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் 2026 பிப்ரவரி 12ஆம் தேதி 300 இடங்களுக்கான அந்த நாடாளுமன்றத்தினுடைய பொதுத் தேர்தல் என்பது அதிகாரப்பூர்வமாக நடைபெற உள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் அதற்கான அந்த வாக்காளர்கள் விண்ணப்பம் என்பது டிசம்பர் 25ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளதாகவும் ஆன்லைன் மூலமாக அதில் அவர் தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் தற்பொழுது பங்களாதேஷனுடைய தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இதற்கு முந்தைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவை அங்கிருந்து வெளியேற்றிய பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இடைக்கால அரசாக யூனுஸ் தலைமையில் புதிய அரசாங்கமான இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டு இந்த தேர்தலுக்கான நடைமுறைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது அதிகாரப்பூர்வ அந்த ஒரு தேதியை தேர்தல் ஆணையம் பங்களாதேஷ் தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையர்களுடைய நியமனம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஜனவரி மாதம் முதல் அந்த அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு தேர்தல் பணிகள் இறுதி செய்யப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் பங்களாதேஷனுடைய தேர்தல் ஆணையர் நசீருதீன் இன்று வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா.